ஊழியத்தில் ஹீலிங்கிறது ஒரு பார்ட்டாக இருக்குது. எஸ் பட் வர்ற எல்லா மக்களுக்குமே நம்ம ஹீலிங் கிடைக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அதுக்கு என்ன பதில் சொல்லுங்கள்? கண்டிப்பாக. சி திஸ் இஸ் வெரி ப்ரீச்சருடைய மெயின் எஸ்கேப் பாயிண்ட் என்னன்னா, உனக்கு விசுவாசம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பழியப்பட்டு எஸ்கேப் ஆகிடுது. செவரல் திங்ஸ் ஆன்சர்ஸ் டு இட். பட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங்கில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மெடிசன். இப்போது சில பேர் நான் மெடிசன் எடுக்கிறது இல்லைங்க, எது வந்தாலும் நான் எடுக்கிறது இல்லை அப்படின்னு இருக்கிறது. இப்போ சிபிஎம் மாதிரி இதிலலாம் எதையுமே எடுக்கிறது இல்லை கடைசி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு கரெக்டான விஷயம்? ஐ டெஃபினெட்லி பிலீவ் தட் மெடிசன் இஸ் கிரியேட்டட் பை காட். ஓகே, ஆண்டவர் தான் நான் ரோல் மாடலாக பார்க்குறேன். அவர் எந்த டேப்லெட் போட்டார், அவர் ஆரோக்கியமாக அப்போஸ்தலர்கள் எந்த டேப்லெட் போட்டாங்க, அப்படி தான் யோசிப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ஒருத்தர் காட்டி நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் இதை நம்புகிறோம், பிலீவ் பண்ணுறோம். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு சூப்பர் நேச்சுரலாக கருத்தை நம்ம நடத்துவார், இதெல்லாம் செய்வாருன்னு அப்படி நம்ம எடுத்துக்க முடியாதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பிசாசு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே, ஒரு மனிதன் பிசாசு பிடிச்சவனை அலக்கழிக்குது, பிசாசை இப்படி இவ்வளோ நேரம் பேசக்கூடாது, ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க, ஒரே வார்த்தையில் துரத்திடணும். கண்டிப்பாக. நீங்களாம் எப்படி உங்களுடைய இது இருக்கும்? சரி, நான் ஜனங்களுடைய ஃபோக்கஸ் அவன் அட்டென்ஷன் டைவர்ட் பண்ண பார்க்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்டேஜில் நின்று சொல்லுவேன், 3 என்ற என் டைம் வேஸ்ட் பண்ணாது, எந்த பிசாஸாக இருக்கட்டும். இப்போ அந்த மீட்டிங்கில் போகிற மாதிரி தெரியும், அப்புறம் திருப்பி அந்த பிசாஸ் திருப்பி வந்துடுது அப்படின்னு சொல்கிறதே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்குறேன். 100% நடக்கும். ஏன் நடக்கும்னு சொல்கிறேன்னா, கீழே விழுகுறாங்க, கோட்டத்துக்கு போட்டால் கீழே, இதெல்லாம் பெரிய ரிசல்ட் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஊழியத்தில் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக. இப்போது கீழே விழுந்தவெல்லாம் பெரிய ஆளாக மாறலங்க. ஸோ கீழே விழுந்தவெல்லாம் இதெல்லாம் பார்த்துறீங்க. தரிசன தேவ தூதர்களை பார்த்தது, ஆண்டவரை பார்த்த அனுபவம், சில பேர் பிசாசை பார்த்துறாங்க. இங்கே அதை மாதிரி அனுபவம் இருக்குது அவங்களுக்கு? அநேக அனுபவம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அழைப்பு. நிறைய பேர் இந்த அழைப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது, நான் உண்மையிலே அழைக்கப்பட்டிருக்கேனா இல்லையா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு, யங்ஸ்டர்ஸ் மாதிரி ஊழியர்கள் நம்பருக்கு. நீங்கள் அவங்களுக்கு என்ன ஒரு இது பண்ணுங்க? 100% இது அழைப்பை படிக்கும் அநேக மாணவர்கள் மொபைலுக்கு அடிமையாகவும் படிப்பில் கவலை குறைவாகவும் ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஆர்வமில்லாமல் வளர்க்குவதை பார்க்கிறோம். இவ்வாறு இருக்கும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை தன்னுடைய ஆழ்மனதின் பயிற்சியின் மூலமாக வெற்றியின் பாதைக்கு வித்திட்டவர் தான் சகோதரர் வில்ஃப்ரெட் ஸ்டான்லி அவர்கள். இந்த பயிற்சி 20 வருடங்களுக்கு மேலாக வேதத்தை ஆராய்ச்சி செய்து வருகிறார். இந்த பயிற்சியை உலகில் உள்ள அனைத்து மாணவர்கள் ஒட்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் மிராக்கிள் ஆப் என்ற ஒரு ஆப்பை உருவாக்கியிருக்கிறார். இந்த மிராக்கிள் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்வதற்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்தலாம். இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு என்கொயரி இருக்குது, டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு கான்டாக்ட் நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாம். ஹோம்ட்ரான் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ், உங்கள் வீட்டின் பாதுகாப்பான வயரிங்கிற்காக ஹோம்ட்ரான் வயர்கள், உயர்ந்த தரம், நீடித்த செயல்திறன். ஸோ நிறைய ஆவிக்குரிய காரியங்களை பேசிட்டு வரோம். போன தீர்க்க தரிசனத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க எங்களோட. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிலேருந்து அப்படியே போகலான்னு பார்க்குறேன். நீங்கள் நிறைய ஹீலிங் நடத்திருக்கு, பிசாசை துரத்திருக்கிறீங்க. ஸோ இந்த வரங்களை எப்படி நீங்கள் எப்போ இருந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து he not only died for our sins to be forgiven, he died for our complete total deliverance. Okay. ஆதாமின் பாவத்தினால இந்த உலகத்தில் என்னென்ன நெகட்டிவிட்டி வந்ததோ அதெல்லாம் பிரேக் பண்ணும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஸோ இந்த 2 காரியங்கள், one, my burden for the sick people. Secondly, when I understood the truth that Jesus has paid the price for the healing. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாரும் சுகமாகும்படி அவர் சிலுவையில் அந்த கிரயத்தை செலுத்தினார். அதை நான் புரிஞ்சு கொண்ட உடனே I begin to see results in my healing ministry. சூப்பர். ஸோ நீங்கள் உங்களுடைய ஊழியத்தில் ஹீலிங்கிறது ஒரு பார்ட்டாக இருக்குது. பட் வர்ற எல்லா மக்களுக்குமே நம்ம ஹீலிங் கிடைக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அதுக்கு என்ன பதில் சொல்லுங்கள்? கண்டிப்பாக. see, this is a very very important question. ஓகே. அண்ட் இதுக்குரிய எக்ஸாக்ட் பதில் என்னட்டு இல்லைங்க. ஓகே. அப்படியே கேத்ரின் குல்மன் இருக்காருங்க,
அவங்க சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, யாரோ வந்து கேட்டாங்க அவங்கள்ட்ட, ஏன் சில பேர் உங்கள் மீட்டிங்கில் வந்து அநேகர் குணம் படுறாங்க, ஆனால் சில பேர் வந்து வீல் சேரில் அப்படியே திரும்பி போகிறாங்க. ஸோ கேத்ரின் குல்மன் சொன்னாங்கன்னா, தட் வில் பி த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐ ஆஸ்க் த லார்ட் இன் ஹெவன். லார்ட், வை டிட் சம் பீப்புள் டிட் நாட் கெட் ஹீல்ட்? என் கூட்டத்தில் ஏன் சில பேர் சுகம் அடையாத போனாங்க? அதுதான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்குற கேள்வியாக இருக்கும். ஏன்னா அதுக்குரிய பதில் எனக்கும் தெரியாது. ஓகே ஓகே. நேச்சுரல் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல போனோம்னா there are a lot of reasons. ஆமாம் ஆமாம், ஒருத்தர் ஒரு விஷயத்தை நிறைய ரீசன்ஸ் இருக்கு. some people say if they are having bitterness, உள்ளத்துல கசப்பு இருந்துச்சுன்னா that will block the healing ன்றாங்க. ஃபெய்த் சொல்றாங்க. ஃபேத், நிறைய பேர் ஃபேத் ப்ரீச்சர்ஸ்லாம், ப்ரீச்சருடைய மெயின் எஸ்கேப் பாயிண்ட் என்னன்னா, உனக்கு விசுவாசம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல பழிய போட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. சோ ஆண்டவர் சாபம் சொல்றாங்க, ஒரு கர்ஸ் அப்படின்றாங்க, கர்ஸ்ன்றாங்க, ஆண்டோடைய நியாய தீர்ப்புன்றாங்க சில பேர். So there are several things, you know, answers to it. But honestly speaking, ஓகே, சிலர் ஏன் நம்ம ஜெபிச்சாலும் அவங்களுக்கு சுகம் அடைகிறதுன்னு சொல்லிட்டு அதோடைய ஆன்சர் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியாது. ஹீலிங் பண்ணும்போது இப்போ நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பாங்களா, மிராக்கிள் ரிசீவ் பண்ணியிருப்பாங்களா, அவங்க என்ன மாதிரி எல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க நீங்கள் எதை பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஃபெய்த் இருந்தால் தான் அவங்க ரிசீவ் பண்ணுறாங்களா, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை உங்கள் ஃபெய்த்னால அது ஆப்ரேட் ஆகுதா? நீங்கள் எப்படி? கண்டிப்பாக. See, what I believe is it depends on the preacher's faith, because James, book of James 5 என்ன இருக்குன்னா, the prayer of faith shall bring healing to the sick. This is what Holy Spirit has taught. எனக்கு ஆவியானவருக்கு சொல்லி கொடுத்த காரியம் இதுதான். விசுவாசத்தின் ஜெபம் பிணியாளிகளை சுகமாக்கும். ஓகே, புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 5 பார்க்கணும். ஸோ என்னுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்னா, I have to stand in a point where I believe what Jesus has done already on the cross. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்கனவே அவர் கிரயத்தை செலுத்தி விட்டார். அந்த டோட்டல் கன்விக்ஷனோட நான் வந்து வியாதிஸ்தர்களுக்கு ஜபிக்க போனேன்னா, I believe I will see the result. ஓகே, விசுவாசத்தின் ஜெபம், அதை ஜபிக்கிறது தான் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. We should never put the blame on the person who has come to receive healing. ஏன்னா அஃப்கோர்ஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில பேர் அப்ரிஷியேட் பண்ணார். யாரெல்லாம் விசுவாசத்தோடு அற்புதத்துக்கு வந்தாங்களோ, அற்புதம் நடந்துச்சுங்க. அதுக்குன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வியாதியோடு இருக்கிற, கஷ்டத்தோடு இருக்கிற ஜனங்க, போராட்டத்தோடு இருக்கிற ஜனங்க, நீ நம்பினதான் இது நடக்கும் சொல்லி I will not put the pressure on them. Rather, என்னுடைய ப்ரிப்பரேஷன், ஹார்ட் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னா, நான் விசுவாசிச்சு கர்த்தருடைய வல்லமை அவங்களுக்கு பாய்ந்து செல்ல வேண்டும். ஓகே ஓகே, தட் இஸ் வாட் ஐ பிலீவ். ஓகே. ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு ஹீலிங் இது பண்ணும்போது அதுக்கான ப்ரிப்பரேஷன் உங்களுக்குள்ளே எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் சில பேர் அந்நிய பாஷை பேசுவேன்றாங்க, சில பேர் ஃபாஸ்டிங் ப்ரே இருப்பேன், சில பேர் ரெண்டுமே தேவையில்லைன்றாங்க. சரி, நீங்கள் என்ன உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ? See, you're going for a miracle crusade, ஒரு ஹீலிங் சர்வீஸ் நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு 3 நாள் ப்ரிப்பரேஷன். அண்ட் சப்போஸ் டைம் இல்லை, ரொம்ப டைட் ஷெட்யூல்னா, இன் அ டே அட்லீஸ்ட் விதவுட், ஐ வுட் ப்ராக்டிக்கலி சே, ஒரு 3 hour ஆண்டவர் சமூகத்தில் உட்காராம டோன்ட் கோ டு மினிஸ்டர் ஹீலிங் ஆர் டெலிவரன்ஸ். Okay. That is what I tell my spiritual sons and daughters. Plus heart preparation. Heart preparation என்றது it is a very powerful thing. It is ஆண்டவர் சமூகத்தில் நமக்குள் ஏதாவது ஆவியானவருடைய வல்லமை பாய்ந்து செலுத்து ஏதாவது தடைகள் இருக்குதா, கசப்பு இருக்குதா, பொறாமைகள், அப்படியாப்பட்ட காரியங்களை நம்ம கிளியர் பண்ணி then go and stand there, God will flow. ஓகே. ஸோ ஹீலிங்கில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மெடிஷன். இப்போது சில பேர் வந்து நான் மெடிசன் எடுக்கிறது இல்லைங்க, எது வந்தாலும் நான் எடுக்கிறது இல்லை அப்படின்னு இருக்கிறது. இப்போ சிபிஎம் மாதிரி இதிலலாம் எதையுமே எடுக்கிறது இல்லை கடைசி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு கரெக்டான விஷயம்? I definitely believe that medicine is created by God. ஓகே. ஆண்டவர் தான் இந்த மெடிசனை உருவாக்கி இருக்கிறாரு. And doctors are given by God. I believe in medicines. At the same manner I believe the word of God. So இப்பொழுது ஒரு நபர் வந்து ஆண்டவரே என்னை சுகமாக்கும் என்று கேட்கும்போது God will heal that person in his own manner. இப்படி தான் எனக்கு தெய்வீக நீரே வெளிப்பட்டு நீரே கையை நீட்டி என்னை சுகமாக்குன்னா, you cannot expect God to work in your own ways. ஆண்டவர் வந்து நம்ம எதிர்பார்க்க, we cannot tell God to do what we want. He is not our puppet. He is our ஆண்டவருங்க. So he will definitely do it in his own way.
ஏசாயா வந்து ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாக்கு போய் சொல்கிறார், ராஜாவே உன் நாட்கள் தீர்ந்து விட்டது, வீட்டை நீ ஆயத்தப்படுத்திக்கோன்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் வந்து எசேக்கியா ராஜா வந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உன் சமூகத்துக்கு முன்பதாக நான் உண்மையாக உத்தமாக நடந்திருக்கிறேன், ஆயுசு நாட்களே கூட்டித்தாருன்னு சொன்னோன்னே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஜெபத்தை நான் கேட்டேன், கண்ணீரை பார்த்தேன், 15 ஆண்டு உனக்கு கூட்டித்தரேன்னு சொல்கிறாரு. சொல்லி ஏசாயா வந்து அந்த பேலஸை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஆண்டோடைய வார்த்தை வருதுங்க. வந்துட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுக்கு போய் சொல்லி நான் உன்னை சுகமாக்குறேன், 15 ஆண்டு கூட்டி கொடுக்குறேன் சொல்கிறாருங்க ஆண்டவர். அது வரைக்கும் தான் நாம் படிக்கிறோம். அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாருன்னு, ஏசாயா அத்தி பழத்தை நசுக்கி மெடிசன் பண்ணி அதை சாப்பிடுன்றார். He spoke about a medicine. ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாக்கு எந்த மாத்திரை நீ சாப்பிட்ட நீ சுகமாக்கன்னு சொல்றாருங்க. So I believe that God is the one who has created the roots. மெடிசன்லாம் எதனால கிரியேட் பண்றாங்க, எப்படி உருவாக்குறாங்க? It is created by leaves and roots. அதை யார் சிருஷ்டித்தாங்க? நம்முடைய ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார். I always say this. இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சர், அந்த காரை வந்து அவங்க கிரியேட் பண்ணுற நேரத்தில் அதுக்குரிய ஸ்பேர் பார்ட்ஸும் கிரியேட் பண்ணுறாங்க. அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதும் அதுக்குரிய எக்ஸ்ட்ரா கூட வருதுங்க. தட் இஸ் ஹவ் ஈவன் காட், when God created Adam and Eve, He created things that will maintain him. அவருக்குரிய என்ன சாப்பிட்டா அவனுடைய ஆகாரம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குவாங்க. ஸோ He created the medicine. We cannot say that no, I don't want medicine, டிவைன் ஹீலிங் தான் ஆண்டவர் செய்யணும்னு சொல்லிட்டு we cannot put God in a box. ஒரு நல்ல உதாரணம் கொடுக்குறேங்க. பாஸ்டர் பெனிஹின் எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், ஆண்டவர் வல்லமையாக ஹீலிங் மினிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாருங்க. ஸோ அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாருங்க. அவர் சொன்னார், ஒரு நாள் வந்து அவருக்கு ரொம்ப பல்வலி இருந்துச்சுங்க. அவர் ப்ரீச் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அதிக பல்வலிங்களாம். ஸோ உடனே அந்த போகிறாராம், மேடைக்கு போகிற நேரத்தில் ரொம்ப பல்வலிங்களாம். அந்த மேடையில் ஏறி அந்த அவர் வர்ஷிப் பண்ணுற டைமில் பல்வலி போயிடுச்சுங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ யோசித்தார், ஆண்டவர் என்ன சுகமாட்டாரு, காட் ஹஸ் ஹீல்டு மீன்னு சொல்லிட்டு அவங்க டீம்லலாம் சொன்னார், எனக்கு பல்வலி இருந்துச்சு, டக்குன்னு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்படி ஹோட்டல் ரூமுக்கு உள்ளே வராருங்களாம், டக்குன்னு மறுபடியும் பல்லு வந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. என்னடா ஆண்டவர் சுகமாக்குறான்னு யோசித்தேன், அந்த அபிஷேகத்தில் இந்த வலி ஒன்றும் தெரியல, இப்போது திடீர்னு என்னத்துக்கு வந்துச்சு சொல்லிட்டு, ஆண்டவரே நீ என்னை சுகமாக்கின, மறுபடியும் ஏன் வந்துச்சுன்னு சொன்னேன்னு ஆண்டவர் ஆவியானவர் சொல்கிறான், கோ டு யுவர் டென்டிஸ்ட். ஓ, பெனினுக்கு ஆண்டவர் சொல்கிறாரா, கோ டு யுவர் டென்டிஸ்ட். அப்போதான் அவருக்கு வந்து he saw a balance to it. ஓகே. ஸோ பெனிஹினுக்கே அந்த மாதிரி நடந்திருக்கு. பெனினுக்கே ஆண்டவர் சொல்கிறாராம், பல்வலிக்கு go to your dentist. So he understood there is a balance. ஆனால் அதை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ நம்ம சூப்பர் நேச்சுரலாக ஒன்று நம்பும்போது என்னப்பா நான் எதையே சாப்பிட மாட்டேன். அதுக்கு உதாரணமாக ஜீசஸ் கிரைஸ்ட்டை சொல்லுவாங்க. நம்ம பெனிஹினை பேசினா ஜீசஸ் கிரைஸ்ட்டை நான் ரோல் மாடலாக பார்க்குறேன், அவர் எந்த டேப்லெட் போட்டார், அவர் ஆரோக்கியமாக அப்போஸ்தலர்கள் எந்த டேப்லெட் போட்டாங்க, அப்படி தான் யோசிப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ஒருத்தர் காட்டி நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் இதை நம்புகிறோம், பிலீவ் பண்ணுறோம். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாதா? ஒரு சூப்பர் நேச்சுரலாக கருத்தை நம்ம நடத்துவார், இதெல்லாம் செய்வாருன்னு அப்படி நம்ம எடுத்துக்க முடியாதா? அந்த ஏன்னா இப்போ எந்த இடத்துல மக்களுக்கு பேலன்ஸ் பண்ணணும்னு தெரியாமையே போயிடும். சில பேருக்கு வந்து ஒரு they will have a strong faith. ஓகே ஓகே. அவங்களுடைய விசுவாசத்தின் பொறுத்தது. Not everyone has a equal amount of faith. ஓகே ஓகே. ஸோ பவுல் என்ன சொல்கிறாருன்னா, யாருக்காவது ஒரு விசுவாசத்தில் குறைவாக இருந்துச்சுன்னா அவங்க விசுவாசத்துக்கு இடலாம் இருக்காதீங்கன்றார். சரி. ஸோ இட் மீன்ஸ் தட் ஈச் ஒன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் அண்ட் மெஜர் ஆஃப் ஃபேத். ஸோ ஒரு சிலருக்கு வந்து நான் வந்து மெடிசன் எடுக்காமவே ஆண்டவர் என்ன சுகமாக்குவார்னு அவங்க அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா, அக்கார்டிங் டு யுவர் ஃபேத் பீ டன் டு யூ. பவுல் வந்து தீமோத்திக்கு ட்ரை பண்ணலாம் அவங்க அப்படிங்கிற. பவுல் தீமோத்திக்கு சொல்கிறாரு, உனக்கு வயிற்று வலி இருக்குப்பா, அதனால இந்த கிரேப் ஜூஸ் கொஞ்சம் எடுத்துக்கன்றார். அக்கார்டிங் டு த மெஜர் ஆஃப் ஃபேத். பவுல் சொல்லியிருக்கலாம், என்கிட்ட வா நான் ஜோம் பண்ணுறேன் எனக்கு சரியாயிடும் சொல்லிட்டு பவுல் சொல்லியிருக்கலாம். ஓகே. பட் பால் சேஸ் டு திமோத்தி, மை சன், பிகாஸ் ஆஃப் யுவர் இன்ஃபர்மிட்டி இன் யுவர் ஸ்டமக், வயிற்றில் இருக்கிற பிரச்சனைனால, அந்த வியாதினால கிரேப் ஜூஸ் கொஞ்சம் எடுத்துக்கொண்டார். So that is nothing wrong in taking medicines. That is what I believe. At the same time, let your faith be upon Jesus. Yehovah Rapha.
ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் ஃபேமிலி டாக்டர். இப்போ மெடிசன் நான் மூலமாக சுகம் வந்துச்சா கூட இட் இஸ் காட் ஹூ ஹஸ் ஒர்க் த்ரூ த மெடிசன். கண்டிப்பாக. பட் அது மாதிரி சில பேர் மெடிசன் எடுக்காமே கடைசி வரைக்கும் இறந்து போகிறவங்களும் இருக்காங்க நிறைய ஸோ பேர். அப்படி எடுத்திருந்தா நல்லா ஹைலிங் அப்படியும் இருக்கு இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் என்னன்னா, ஐ பிலீவ் தட் யூ ஷுட் பி லெட் பை த ஹோலி ஸ்பிரிட். ஓகே ஓகே. ஆவியானவரால் நடத்தப்படணும். சம்டைம்ஸ் வந்து நம்ம சில விஷயத்துல இப்படித்தான் நடக்கணும், நம்ம வி cannot put God in a box. ஸோ பி லெட் பை த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் வந்து உங்களை வந்து மெடிசன் எடுக்காத, இன்னைக்குலேருந்து நீ சுகர் மாத்திரை ஸ்டாப் பண்ணு, நான் உன்னை சுகமாக்குறேன் ஆண்டவர் பேசுனா யூ ஸ்டாப் இட். பட் ஆண்டோடைய லீடிங் இல்லாமல் டோன்ட் கெட் இன் டு அண்ட் ப்ரிசம்ஷன் சொல்லுவாங்க. ப்ரிசம்ஷன் ஃபேத், காப்பீடு ஃபேத்துன்னு கூட இருக்கு. காப்பின்னா வேற யாருக்கும் ஒரு சாட்சி சொல்லுவாங்க, ஆண்டவர் வந்து நான் விசுவாசமாக டேப்லெட் ஸ்டாப் பண்ணிட்டேன் எனக்கு சரியாயிடுச்சுன்னுவாங்க. ஸோ அதை கேட்டு இவர் வந்து சரி நம்ம கூட அப்படி தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் காப்பீட் ஆஃப் ப்ரிசம்ஷன். ஒருத்தருடைய அனுபவத்தை நம்ம எடுத்துக்க முடியாது. காட் வில் டீல் வித் ஈச் இண்டிவிஜுவல் டிஃப்ரெண்ட். ஆனால் வார்த்தைகள் நிறைய சொல்லுதில்ல, வார்த்தைகள் வந்து நீங்கள் நம்ம விசுவாசிச்சா நிறைய நீங்கள் ஹீலிங் பற்றி நிறைய இருக்குது. உங்களுடைய காயத்தெல்லாம் மாற்றுவார், இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாதா? அந்த வார்த்தையை வச்சு நமக்கு எந்த விதமான யூ கேன் பிரதர், தட் இஸ் அக்கார்டிங் டு யுவர் ஃபேத். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வந்து சரி ஆண்டவர் வந்து என்னை வழி நடத்துகிறாரு, நான் விசுவாசத்தினால வேத வசனத்தை வைத்தே நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா காட் வில் ஹீல் யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாய்ஸ் மேர் வந்து அவங்க வந்து வென் ஷி வாஸ் அரவுண்ட் இன் 30s அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர்னு வந்துச்சுங்க. ஸோ அந்த டைமில் வந்து சிஸ்டர் ஜாய்ஸ் மேர் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிற நேரத்தில் வந்து ஆவியானவர் என்ன சொன்னாராம், டேக் ஆல் த ஹீலிங் ஸ்கிரிப்சர்ஸ், ரைட் இட் இன் அ பீஸ் ஆஃப் ஷீட்னு சொல்லிட்டு அண்ட் மெடிடேட் ஆன் இட். ஸோ டெய்லி வந்து அந்த ஒரு ஹீலிங் ஸ்கிரிப்சர்ஸ் ஒரு 15 வசனங்க பைபிள்ல இருந்து ஹீலிங் பற்றி அந்த வசனத்தை வந்து அவங்க ஃப்ரிட்ஜில் கண்ணாடி எங்கெல்லாம் பார்க்குறாங்களோ சரி, ஸோ டெய்லி ஒரு 3 முறை அந்த வசனத்தை சொல்லி சொல்லி அங்கே அறிக்கையிடுவாங்க. ஷி டிட் தட் ஃபார் அபவுட் 2-3 months. அடுத்த செக்கப் போகிறாங்களாம், டாக்டர்ஸ் ஆர் சேயிங் தேர் இஸ் நோ ட்ரேஸ் ஆஃப் கேன்சர். ஓகே ஓகே ஓகே. ஸோ காட் கேன் டூ தட் ஆல்சோ. ஓகே. அந்த மாதிரியும் இருக்குங்க. வசனத்தை விசுவாசத்தை வைத்து சில பேருக்கு, நிறைய பேருக்கு சுகமாக இருக்குங்க. அண்ட் தட்ஸ் வாட், பி லெட் பை த ஹோலி ஸ்பிரிட். டோன்ட் புட் காட் இன் அ பாக்ஸ். நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன், இல்லை இப்படி தான் ஆண்டவர் என்ன சுகமாக்கணும் சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவருக்கு கண்டிஷன் போட்டால் அது ஒரு தப்பான. அது மாதிரி பெரிய ஊழியர்கள் கூட சிலர் அந்த நோய்களை நம்ம அவங்க ஹீல் பண்ணுறதே பார்க்குறோம். ஆனால் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி இந்த நோய் வந்ததே இந்த நோய் மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் ஊழியம் பார்க்கறதுக்காக கர்த்தர் அனுமதிச்சது, இந்த பெயினை வந்து நான் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் நான் வந்து அவங்களுக்கு ஊழியம் பார்க்க முடியும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இப்படியும் லீடிங் சொல்கிறாங்க. தட்ஸ் வாட் ஐ சே தட். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, சரி ஐ டோன்ட் நீட் காட் டு கிவ் மீ சிக்னஸ் ஃபார் மீ டு மினிஸ்டர் ஹீலிங். வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். ஓகே. ஐ பிலீவ் ஜீசஸ் ஹஸ் பேட் த பிரைஸ். ஸோ அவங்களுடைய கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கினாண்டா நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு தட் இஸ் நாட் அ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ட்ரூத். ஸோ எனி ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு மினிஸ்டர் ஃபார் ஹீலிங் ஃபார் சிக் பீப்புள், வியாதிகளுக்காக யாரெல்லாம் ஊழியம் செய்ய நினைக்கிறாங்களோ இப்படி தான் ஆண்டவர் அவங்களை வழி நடத்துவாருன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வியாதி வந்துட்டு அவங்க அத்தை மேற்கொண்டு அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அவங்கள யூஸ் பண்ணுவார் ஹீலிங்காக. வி கேனாட் அசம்ப்ஷன், அதெல்லாம் அது அவங்களுடைய அனுபவம், அப்படி அவங்க அனுபவம், சொந்த அனுபவத்தை. பட் அது கடவுள் இப்படிலாம் பண்ணுவாருன்றது நம்ம வேதத்தின் அடிப்படையில் இட் இஸ் நாட் பிப்ளிக்கல். அது பைபிளில் வந்து ஆண்டவர் இப்படி தான் நடத்துவாருன்னு சொல்லிட்டு இட் இஸ் நாட் மென்ஷன் எனிவேர். ஓகே ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் prayer of faith shall bring healing to the sick. ஸோ அந்த ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் அதுதான். If you believe that Jesus has paid the price and if I declare it and pray the prayer of faith, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய வியாதிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஓகே. தாமே ஏற்றுக்கொண்டார், நோய்களை சுமந்து தீர்த்தார், நாம் சுகத்தை பெறும்படி அவருடைய தழும்புல நாம் சுகம் அடைந்தோம். அந்த காரியத்தை நான் விசுவாசிச்சு அந்த நபருக்காக விசுவாசத்தின் ஜபத்தை ஜெபித்தால் அவங்க நிச்சயமா சுகம் அடைவாங்கன்னு எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. பட் அது மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பிசாசு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, ஒரு அவனை பிசாசு பிடிச்சவனை அலக்கழிக்குது, பிசாசை வந்து இப்படி
இவ்வளோ நேரம் பேசக்கூடாது, ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க, ஒரே வார்த்தையில் துரத்திடணும். கண்டிப்பாக நீங்களாம் எப்படி உங்களுடைய இது இருக்கும்? சரி, நான் வந்து பிசாஸ்டெல்லாம் பேச மாட்டேன். சில பேர் பேர் என்ன கேட்குறாங்க, தோத்து போன பிசாசு, we don't have to see, அவன் பொய்யுக்கு பிதா. அவங்ககிட்ட போய் நீங்க பேரை கேட்டு ஊரை கேட்டு என்ன பேசுறாங்க, அவங்க எல்லாம் போய் சொல்றதெல்லாம் பொய்யா தான் இருக்கும். சரி சரி. ஸோ ஒரு 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 சம்பவத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தனை பார்த்து பேரை கேட்டாருங்க. that was just one incident. அவர் மற்றும் எல்லாருக்கும் பிசாசு துரத்துன உன் பேர் என்ன, எங்கேருந்து வந்த ஊர்ல இருந்து, we don't have time for that. and especially கூட்டத்துல பார்க்கும்போது பிசாசு வந்து அந்த ஜனங்களுடைய சிந்தனை அலைக்கழிக்கிறதுக்கே அவன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவான். ஏன்னா வசனம் வந்து வசனத்தின் விதை போய் அவங்க இதயத்தில் விதைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களுடைய ஃபோக்கஸ் அவன் அட்டென்ஷன் டைவர்ட் பண்ண பார்க்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டேஜில் நின்று சொல்லுவேன், 3 என்ற என் டைம் வேஸ்ட் பண்ணாது, எந்த பிசாசா இருக்கட்டும், அந்த 3 என்றதுக்குள்ளயோ அந்த சரீரத்தை விட்டு நீ போகணும். ஓகே ஓகே ஓகே. அப்படியாப்பட்ட ஒரு கமாண்ட் கொடுக்குவேன். சரி. ஆண்டவர் கிருபையினால கர்த்தருடைய வல்லமை விளங்க பண்ணும். and that person will be delivered. So we should not talk to demonic spirits. இல்லை, ஒரு சிலருக்கு வந்து என்னதான் ப்ரேயர் பண்ணாலும் வந்து இப்போ அந்த மீட்டிங்கில் போகிற மாதிரி தெரியும், அப்புறம் திருப்பி அந்த பிசாசு திருப்பி வந்துடுது அப்படின்னு சொல்கிறதே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்குறேன். 100% நடக்கும். ஏன் நடக்கும்னு சொல்கிறேன்னா, ரெய்னார்ட் போங்கே வந்து ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம் சரி. அவர் ஒரு உதாரணம் சொன்னார். அவர் மீட்டிங்கில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்களா, பிரதர் போங்கே, ஒன் டீமோனிக் ஸ்பிரிட் சிட்டிங் ஆன் மை ஹெட், ஒரு பிசாஸ் வந்து என் தலைமையில் வந்து உட்காருது நான் உணர்கிறேன் சொன்னாங்க. அதுக்கு போங்கே சொன்னாரா, ரெய்னார்ட் போங்கே சொன்னாரா, ஃப்ளைஸ் கேன் சிட் ஒன்லி ஆன் அ கோல்டு வெசல். ஓகே. அந்த ஈ வந்து ஒரு கோல்டு வெசல், குளிர்ந்த பாத்திரம். ஓகே, குளிர்ந்த பாத்திரம். ஓகே. அனல் இல்லாத பாத்திரத்து மேல தான் ஈ வந்து முக்க முடியும். ஓகே. அது அந்த பாத்திரம் அந்த ஹீட்டா இருந்துச்சு, ஃபயரா இருந்துச்சுன்னா அது கிட்ட அந்த ஈ வர முடியாது. ஸோ ஐ பிலீவ் தட் ஈவன் இன் பிலீவர்ஸ் வந்து டீமனிக் ஸ்பிரிட் பொசஸ் பண்ண முடியாது, பட் அப்ரெஸ் பண்ண முடியும். ஆப்ரேஷன் இஸ் டன் இன் த மைண்ட். மைண்ட் இஸ் அ பேட்டில் ஃபீல்ட். ஓகே ஓகே. ஸோ எந்த விசுவாசி ஆண்டவருக்காக அனலும் இல்லை குளிரும் இல்லை, காம்ப்ரமைஸ்ட் லைஃப், எப்போ பிசாசுக்கு அவங்க வழிவாசலை திறந்து அவங்க வாழ்க்கையில் வந்து அநேக ரகசிய பாவங்கள், அநேக காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், இப்போது பிசாசோட ஷேக் ஹேண்ட் பண்ணி அவனை விட்டு போன்னு சொன்னால் போவானா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ வென் யூ ஆர் ஆன் ஃபயர், நீங்கள் ஆண்டுடைய வசனத்தினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க, அப்படியாப்பட்ட நபரை பிசாசு தொட முடியாது. இப்போ டச் பண்ணால் கீழே விழுவுறாங்க, கோட்டை தூக்கி போட்டால் கீழே, இதெல்லாம் பெரிய ரிசல்ட் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஊழியத்தில் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இப்போது கீழே விழுந்தவெல்லாம் அவன் பெரிய ஆளாக மாறலங்க. ஸோ கீழே விழுந்தவெல்லாம் அவன் ஏதோ பெரிய அபிஷேகத்தை பெற்று நான் சொல்ல முடியாது. சரி சரி. ஸோ தட் இஸ் வாட் சில பேர் வந்து ஜென்யூனாக ஆண்டுடைய வல்லமை தாக்கி அவங்க கீழே விழுறது நான் பார்த்துருக்குறேன். சில பேர் வந்து அவங்களே ஒரு விசுவாசம், அவங்களுக்கு நான் கீழே விழுந்தா தான் மற்றவங்க வந்து நான் அபிஷேகம் பெற்றேன்னு யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இல்லை அந்த சில பிரசங்கியாரை பார்த்துருக்குறேன், அவங்க கீழே விழுற மட்டும் விடமாட்டாங்க. ஸோ ஒரு ஃபேமிலிக்கு வந்து அவங்க வந்து இந்த ஒரு மேரேஜ் வீடியோ பார்த்துருந்தேன். சரி சரி. அவங்க அந்த வீடியோவில் அந்த அம்மா வந்து கவுன் போட்டு இருக்காங்க. சரி. போட்டு அந்த பாஸ்டர் அந்த கவுன் போட்டு வெட்டிங்க்கு ரெடியா இருக்காங்க போறதுக்கு, அந்த அம்மாவை பிடிச்சி கீழே தள்ளி. அப்படியா? அவங்க வெட்டிங் கவுனோட கீழே விழுந்து மறுபடியும் அந்த மேக்கப் எல்லாம் போட்டு போறதுக்குள்ளயோ லேட் ஆயிடுச்சுங்களா? சோ இப்படியா இருக்கு. அது ஒரு இது மாதிரி சில பேர் இருக்காங்க, அது ஒரு பெர்ஃபெக்ட்டா தலையில கை வச்சு அப்படியே கீழே விழுற மட்டும் அவங்களுக்கு அந்த திருப்தியா இருக்காதுங்க. சில பிலீவர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கேன். அவன் பாஸ்டர் வீட்டுக்கு வரான்னு சொன்னோன்னா என்ன பண்ணிடுவாங்களா, சோஃபாலாம் தள்ளி வச்சிடுவாங்களா, ஏன்னா கீழே விழணும்னு சொல்லிட்டு கார்பெட் எல்லாம் போட்டு அது ரெடியா ஆயத்தமா இருக்குவாங்களா, அவர் தொட்டோன்னா அப்படியே அப்படியே இருக்காங்க. ஸோ we cannot call that as the Holy Spirit. ஓகே ஓகே. அது ஒரு ட்ரெண்டாகவே இருந்துச்சுல. இப்போ நீங்கள் பெனிஹின்னுடைய இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு அது ஒரு ட்ரெண்டாக மாறிச்சு. அவர் கோட்டெல்லாம் தூக்கி வீசும்போது 4 பேர் விழுவுறாங்க, கூட்டம். ஸோ
ஸோ நம்மளும் இப்படி விழுகணும் அப்படிங்கிற இருந்துச்சு. அது பின்னாடி அது ஒரு பெரிய அது ஒரு கொஸ்டின் மார்க்காக மாறுச்சு. இதில் என்ன இருக்குது அது உங்களுக்கும் உங்கள் கண்டிப்பாக சில நேரத்தில் வந்து ஆவியானவர் லீட் பண்ணியிருக்கலாம் அந்த குறிப்பிட்ட ஊழியக்கார பாஸ்டர் பெனி என்ன கோட்டை தூக்கி வீசின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தர் ஆண்டவர் அப்படி சொன்னதுனால எல்லாரும் அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ண முடியாது. கண்டிப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சன் வந்து he took a jawbone of a donkey and killed thousands. ஸோ சிம்சோன் வந்து அந்த டாங்கியுடைய ஜாபோன் எடுத்து எல்லாரும் 1000 பேரை சாவடிச்சான்னு சொல்லிட்டு மற்ற ஜட்ஜஸ் அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாங்க. இட் ஹேப்பன் ஃபார் சாம்சன். ஓகே, சிம்சோனுக்கு அப்படி நடந்துச்சுங்க. அதை வந்து நம்ம ஒரு டாக்டரினா மாற்றக்கூடாது, அதை வந்து நம்ம ஒரு பேட்டர்னா பண்ணக்கூடாதுங்க. பாஸ்டர் பெனியின் கோட்டை அவுத்து ஒரு வீசினோடனே எல்லாம் கீழே விழுந்தவொடனே நான் கூட அப்படிதான் பண்ணும் சொல்லிட்டு வி ஷுட் நாட் ஃபாலோ. அப்படி ஆண்டவர் ஒரு லீட் பண்ணியிருக்கலாம். சாம்சன் killed 1000 soldiers the jawbone, but Gideon did not follow that. அடுத்த வந்த ஜட்ஜஸ் டெபோரா வந்து அதை ஃபாலோ பண்ணல. ஸோ தே ஹேட் their own way of God using them. ஓகே. ஸோ அதனால டோன்ட் ஃபாலோ காப்பி a method. ஸோ ஒரு மெத்தடை நம்ம காப்பி பண்ண முடியாது, அதுல ரிசல்ட் இருக்காது. விஷன் உங்களுக்குலாம் வந்துருங்க. கண்டிப்பா விஷன் நீங்க பொதுவாகவே ப்ராஃபிட்டுக்கும் போது நிறைய விஷன்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் பிகாஸ் ஆஃப் மை காலிங். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் டெய்லி திங். ஸோ உண்மையா சொல்ல போனா நீங்க வருது இந்த மாதிரி பேசுறதெல்லாம் God already showed me. ஓ அப்படியா? So I was already prepared. ஓகே for what questions. ஓகே, நான் கேட்கறதுக்கு முன்னாடியே இல்ல நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே I can show you my notes also. என்னென்ன காரியத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணேன், நீங்க என்ன கேட்க போறீங்க அதெல்லாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் மை மீட்டிங்ஸ் அப்படிதான் இருக்கு. அந்த மீட்டிங்ல என்ன நடக்க போதோ நான் ஆல்ரெடி ஐ வில் பி ரெடி. இன்ஃபேக்ட் சம் ஆஃப் மை டீம் மெம்பர்ஸும் சொல்லிடுவேன், இந்த மாதிரி நடக்க போது கொஞ்சம் நீங்க ப்ரிப்பேர் ஆகிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் ஹவ் காட் ஹஸ் பீன் லீடிங். ஓகே. நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க, தரிசனப்ப தேவ தூதர்களை பார்த்தது, ஆண்டவரை பார்த்த அனுபவம், சில பேர் பிசாசை பார்த்துருக்காங்க, அது ஒரு அனுபவம் இருக்குது உங்களுக்கு? அநேக அனுபவம் இருக்குது. ஆண்டவரை நான் பார்க்கலங்க, ஆண்டவர் முகமாக தரிசிக்கல. பட் ஐ ஹவ் சீன் த சிமிலிட்யூடுன்னு. சிமிலிட்யூடுனா தேவன் இருக்கிறாரு, அவருடைய தரிசனத்தை பார்த்துருக்குறாங்க. பட் முகமுகமா இது வரைக்கும் அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் நிறைய முறை பார்த்துருக்கீங்க? நிறைய முறை. என்ன மாதிரி எப்போ பார்த்துருக்கீங்க? மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் அ லைட் தான் பார்த்துருக்கேன். ஐ ஹவ் சீன் அ பில்லர் ஆஃப் லைட். ஒரு பர்சனை போல நான் பார்க்கலங்க, பட் ஐ ஹவ் சீன் அ பில்லர் ஆஃப் லைட். நான் பார்க்குற விதத்துலலாம் மோஸ்ட் ஆஃப் மை நார்த் இந்தியா மீட்டிங்ஸ், ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் வந்து சத்தீஸ்கட்டில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேங்க. ஸோ அந்த இடத்துல என்னுடைய போஸ்டர்ஸ் எல்லாம் ஃபுல் சிட்டி ஃபுல்லாக போட்டு மீட்டிங், பெரிய லெவலில் ஒரு பெரிய கிரவுண்டில் மீட்டிங்க. ஸோ அந்த ஆர்கனைசர்ஸ்க்கு ஒரு கால் வந்துச்சு, இந்த ப்ரீச்சர் வந்து இங்கே கால் வச்சாருன்னா அவர் கை காலை வெட்டி தான் அனுப்புவோம் அப்படின்னு ஒரு த்ரெட், டைரக்ட் கால். ஓகே. ஸோ பெரிய பிரச்சனை ஆகிடும், கேன்சல் பண்ணுங்க மீட்டிங்னு சொன்னாங்க. ஸோ ஆர்கனைசர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான். அவர் வந்து கால் பண்ணி சொல்கிறார், பயா இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்ன பண்ணலாம் சொல்லிட்டு. நான் வந்து ஜோம் பண்ணலாம்ப்பா, ஐ வில் டெல் யூ இன் 1 ஹவர்னு சொன்னேன். ஸோ 1 ஹவர் நான் அந்நிய பாஷையில் ஜெபிச்சேன். ஆண்டவரே போட்டா இந்த மீட்டிங் கேன்சல் பண்ணலாமா, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ ஜெபிச்சு கொண்டு இருக்கிறவங்க அப்போ வந்து தெர் இஸ் அ பிக் லைட், 2 லைட் போஸ்ட் மாதிரி பார்த்துக்கேன், பில்லர், 2 பில்லர் டுவர்ட்ஸ் மை லெஃப்ட் அண்ட் ரைட். இன்னுக்குள்ளே இருந்து ஒரு சத்தம், பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், ஃபியர் நாட், ஐ ஆம் வித் யூ, நோ ஹார்ம் வில் கம் டு யூ. இந்த வார்த்தை வந்துச்சு. உடனே என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன், மீட்டிங் பண்ணலாம், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். போனேன், நல்ல பயங்கர க்ரௌடுங்க, ஒரு சுமார் ஒரு 12,000 13,000, ஃபுல் கிரவுண்ட் வாஸ் ஃபுல். அந்த ஜனங்களும் வந்தாங்க. வந்த ஜனங்க, எதிர்ப்பு காண்பிக்க வந்த ஜனங்க அங்கே நின்று செய்தியை கேட்டாங்க, வசனத்தை கேட்டு லாஸ்டில் என்னோடு சேர்ந்து ஜெபிச்சு சமாதானமாக போனாங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஐ ஹவ் சீன் மெனி டைம்ஸ் தோஸ் ஏஞ்சல்ஸ். அப்படியே நிறைய முறை அந்த ஐ ஹவ் நாட் ஏஞ்சல்ஸ்னா எப்படி இருப்பாங்க பொதுவாக நீங்க பார்த்த வரைக்கும்? அந்த அந்த ஐ கேனாட் டிஸ்கிரைப் பண்ண முடியாது, பட் ஐ ஹவ் சீன் லைக் அ பில்லர் ஆஃப் லைட். ஓகே. ஒரு லைட் கம்பம் மாதிரி
சரி, அப்படிதான் அப்படிதான் பார்த்துருக்குறேங்க. ஸோ ஓகே ஓகே ஓகே. ஃபிசிக்கல் ரூபத்தில் பார்க்கலங்க. அண்ட் வாட் ஐ ஹேவ் என்னுடைய ஏஞ்சல்ஸுடைய என்கவுண்டர் வந்து அவங்க பேசும்போது நோ வேர்ட்ஸ், தாட்ஸில் தான் அவங்க வாயை திறந்து அப்படி பேசலாம். அவங்க தாட்ஸில் தான் கம்யூனிகேட் பண்ணுறது நான் ஒன்று இருந்திருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அவங்க பேசுறது வந்து என் தாட்ஸில் எனக்கு புரியும். ஸோ தட் இஸ் வாட் ஐ நோ அபவுட் ஏஞ்சல்ஸ். அவங்க வந்து தே டோன்ட் ஸ்பீக் மச், அதிகமாக பேச மாட்டாங்க. என்ன இருக்குதோ மேட்டர் பாயிண்ட் சொல்லிட்டு அண்ட் மோர் ஓவர் தே கம்யூனிகேட் வித் யோர் தாட்ஸ். அவங்க பேசும்போது அவங்க தாட்ஸில் அப்படியே தெரியும். ஸோ தட் இஸ் வாட் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் வித் ஏஞ்சல்ஸ். அது மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பு. நிறைய பேர் இந்த அழைப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது, நான் உண்மையிலே அழைக்கப்பட்டிருக்கேனா இல்லையா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு யங்ஸ்டர்ஸ் மாதிரி ஊழியர்கள் நம்பருக்கு. நீங்கள் அவங்களுக்கு என்ன ஒரு இது பண்ணுங்க? 100% தான். இது அழைப்பை வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய அழைப்பை புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ தான் உங்களுடைய சக்ஸஸுடைய உங்கள் மினிஸ்ட்ரியுடைய இம்பேக்டை நீங்கள் பார்க்க முடியும். ஓகே. நீங்கள் அழைப்பை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவருக்காக நீங்கள் என்ன காரியத்தை செஞ்சாலும் அதில் எஃபெக்டிவ்னஸ் இருக்காதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிள் உதாரணம், என்கிட்ட யூத்ஸுங்க வந்து கேட்குவாங்க, சேம் ஆனால் என்னுடைய அழைப்பு என்னன்னு தெரியல. நான் என்ன சொல்லுவேன், இப்போ ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரில் கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணுவாங்க, யூ ஆர் அப்பாயிண்டட் ஆஸ் அ HR மேனேஜர். உன்னுடைய டிபார்ட்மெண்ட் உன்னுடைய வேலை வந்து இதுதான், உன்னுடைய சர்க்கிள் ஆஃப் ஒர்க் வந்து இதுதான், கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன். சேம் வே நம்முடைய ஆண்டவர் கொடுங்க. ஒரு நபர் அவரை அழைக்கும் போது he will give them the clear cut vision and a calling. எந்த ஏரியாவில் நீ ஊழியம் செய்யணும், எப்படியாப்பட்ட ஜனங்க மத்தியில் நீ ஊழியம் செய்யணும், உன்னுடைய ஊழியத்தின் மிஷன் என்ன, விஷன் என்ன, அந்த கிளாரிட்டி இல்லாமல் ஊழியத்துக்குள் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி வரவே கூடாது. ஓகே ஓகே. இட் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் திங் டு டூ. சில பேர் வந்து எனக்கு தோணுதுன்றாங்களே, அந்த தோணுதுன்றது இட் இஸ் அ வெரி வெரி டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். இட் இஸ் லைக் பீயிங் இன் த மிடில் ஆஃப் த ரோட். ஓகே ஓகே. இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கம் இல்லை, மிடில் ரோடு நடுவில் நின்னா என்ன ஆகும், அடிச்சின்னு போயினே இருக்குமா. கேட்டவா இருக்குது. ஆமா. ஓகே ஓகே ஓகே. ஸோ கிளியர் கட் கன்ஃபர்மேஷன் என்னுடைய ஆனால் சில பேர் சொல்கிறாங்களே, இப்போ நல்ல ஊழியம் பார்க்குறவங்களே, என்னை ஆர்டர் அழைச்சல நான் வரலைங்க, அப்படியே வந்தேன், சமாரிய ஸ்திரியெல்லாம் கண்டிப்பாக ஒப்பிட்டு சொன்னாங்க, கேட்டேன், நான் அப்படியே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக ஆனால் நல்லா தான் இருக்கேன், அப்படி நல்லா பெரிய ஊழியர்களே நான் சந்திச்சிருக்கேன். அது மாதிரி கேட்குறேன், அப்படியும் நடக்கும். கண்டிப்பாக அப்படி கூட நடக்கும், அப்படி கூட நடக்குங்க. பட் வாட் ஐ வுட் சே இஸ், நீங்கள் இன்னும் கிளாரிட்டியாக உங்கள் காலிங் என்னன்னு புரிஞ்சுக்கினீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. உங்களுடைய எஃபெக்டிவ்னஸ் அந்த நான் கேட்குறது, நீங்கள் ஊழியத்துக்குள்ளே வரும்போதே அந்த கிளாரிட்டி இருக்கணும். கிளாரிட்டி அட்லீஸ்ட் ஒன் கிளாரிட்டி அண்ட் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம வந்து ஆண்டுடைய ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு நம்ம எடுத்து பாதை வைக்கிறதே ஒரு பெரிய ஒரு டேஞ்சர். இல்லை, ஒரு சிலருக்கு நான் ஊழியம் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு உள்ளே வர்றாங்க, பட் அவங்களுக்கு அழைப்பு இல்லாமல் கூட இருக்குமான்னு கேட்குறேன். அந்த மாதிரியும் அந்த டைம் இல்லாமல் இருக்குமா? அந்த டிசைர் இருக்கிறது நல்லது தான். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பாடுறதுக்கு ரொம்ப இஷ்டம், ஆனால் வாய்ஸ் இருக்காது. ஸோ சிலர் பேருக்கு வந்து நான் வந்து கீபோர்டு வாசிக்கணும்னு இஷ்டம் இருக்கும், ஆனால் வாசிக்க தெரியாது. ஸோ வெறும் அந்த வாஞ்சை இருக்கிறதுனால போதாதுங்க. சில பேருக்கும் எனக்கு டாக்டர் ஆகணும்னு, எனக்கு வந்து சின்ன வயசுல பைலட் ஆகணும்னு ரொம்ப இஷ்டம். பைலட் ஆகணும்னு இஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போய் ஃப்ளைட்டில் உட்கார முடியாது. சரிங்களா? தேர் இஸ் அ கிளாரிட்டி. அந்த கிளாரிட்டி, அந்த வேர்டு மறுபடியும் நான் யூஸ் பண்ணுறேன்னா, உங்களுடைய காலிங் குறித்து உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இல்லைன்னா ஊழியத்தில் நீங்கள் எஃபெக்டிவாக இருக்க முடியாது. தேவன் என்னை எதற்காக அழைச்சிருக்கிறார், என்னுடைய மிஷன் என்ன, நான் எப்படியாப்பட்ட ஜனங்கள் மத்தியில் நான் ஊழியம் செய்யணும், அது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கினீங்களோ அவ்வளோ எஃபெக்டிவாக அவங்க ஊழியம் இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க, ஆண்டவருடைய அந்த கடைசி இது நம்ம உலகம் ஃபுல்லாக போங்க, மக்கள் சீசராக்குங்க, எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, ஞானஸ்தானம் பண்ணி சீசராக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதை நிறைய பேர் ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அதனால் கர்த்தர் வந்து எல்லாத்தையுமே சீசராக்குங்கன்றாரு. எல்லாருக்குமே அழைப்பு இருக்குது, அறுவடை மிகுதியாக இருக்குது, ஆட்களும் குறைவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அழைப்பை தேடிலாம் பெருசாக போக தேவையில்லை, உங்களுக்கான ஊழியத்தில் வேலை இருக்குது, அழைப்பு இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக நல்ல, இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஊழிய அழைப்பு எல்லா விசுவாசிங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். That is called as a great commission. That is called as a general call. Okay, I will call it as a general great commission.
ஸோ ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட எல்லா விசுவாசிகளுக்கும் இட் இஸ் அ ஜெனரல் கால் ஃபார் ஆல் பிலீவர்ஸ். சரிங்களா? பட் a ஸ்பெசிஃபிக் கால். அந்த ஜெனரல் கால்லையே ஸ்பெசிஃபிக் கால். ஆண்டவர் பவுல சொன்னார், ஜென்டைல்ஸ்க்கு மத்தியில் ஒன்று அனுப்ப போகிறேன். மோசே பார்த்து சொன்னார், எகிப்திலிருந்து என்னுடைய ஜனங்களை விடுவிக்க நான் ஒன்று அனுப்புகிறேன். நெஹேமியா, இடிந்து போன மதில்களை கட்டு. ஸோ அந்த ஜெனரல் கால் மத்தியில் உங்களுடைய ஸ்பெசிஃபிக் மிஷன் என்ன, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ வாட் ஐ வுட் சஜஸ்ட் எனி யங் மினிஸ்டர் who wants to enter into ministry, ஊழியத்து அழைப்பு இருக்கிறவங்க, இல்லை அழைப்பு இன்னும் கன்ஃபார்ம் ஆகாதுங்க, டோன்ட் ஸ்டெப் இன் டு ஃபுல் டைம் அன்லெஸ் யூ ஹாவ் அ கிளாரிட்டி ஆஃப் யுவர் காலிங். ஓகே 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 லெட் மீ ரிப்பீட் ஒன்ஸ் அகேன். Do not step into full-time ministry until you have a clarity of your calling. ஓகே ஓகே. உங்களுடைய அழைப்புடைய நிச்சயத்தை நீங்க பெற்றுக்கொள்ளாம நீங்க முழு நேரம் ஊழியத்துக்கு don't step into, because it will ஸோ அந்த நிச்சயத்தை எப்படி பெற்றுக்கொள்றது நினைக்கிறீங்க? that you have to wait upon God. ஓகே, சிம்பிள். இல்லை நான் இப்போ பைபிள் மூலமா ரிசீவ் பண்றதா ஒவ்வொரு வசனத்தை சொல்லி நான் உங்களுக்கு ஹபக்குக் chapter 2 verses 1 to 3. ஸோ இது வந்து நீங்கள் கேட்ட கேள்வி எப்படின்னா என்னன்னா, ஒரு நபருடைய அழைப்பு எப்படி அதை கிளாரிட்டி கன்ஃபர்மேஷன் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். திஸ் இஸ் த ஆன்சர் ஐ வுட் சே. ஹபக்குக் 2 1 to 3. ஹபக்குக் சொல்றாரு, ஐ வில் ஸ்டாண்ட் அப்பான் மை வாட்ச் அண்ட் செட் மீ அப்பான் த டவர் அண்ட் வில் வாட்ச் டு see வாட் he will say unto me and what I shall answer when I am reproved. தமிழில் வாசிங்க. நான் என் காவலிலே தரித்து அரண்நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றார். கவனித்து பார்ப்பேன். ஸோ திஸ் இஸ் ஹபக்குக் சொல்றாரு, ஆண்டவர் என்கிட்ட பேசும்படி என்னை நான் ஆயத்தப்படுத்தி தேவ சமூகத்தில் நான் காத்திருப்பேன், எதிர்பார்ப்போடு காத்திருப்பேன். ஐ வில் ஸ்டாண்ட் அப்பான் மை வாட்ச்ன்றார். அப்படின்னா ஆண்டவர் நிச்சயமா என்கிட்ட பேசுவார்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தர் என்கிட்ட பேசுவார், என்னோடு இடைப்படுவார் என்று ஆண்டவர் சமூகத்தில் அவர் வார்த்தை வர்றதுக்காக நான் காத்திருந்தேன்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது என்னாச்சு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரயுத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரை. ஸோ எப்போ ஹபக்குக் வந்து நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்ன, என் வாழ்க்கையில் உங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் சமூகத்தை காத்திருக்கிறார். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எனி யங்ஸ்டர்ஸ் who wants to step into full-time ministry, தேவ சமூகத்தில் காத்திருங்க with expectation. ஆண்டவரே என்கிட்ட நிச்சயமா பேசுங்க, என்னை ஊழியத்தில் முழு நேரம் ஊழியத்தில் அழைச்சிருக்கிறீங்களா, இல்லை நான் வேலை செஞ்சு நான் ஊழியம் செய்யணுமா, இல்லை என்னுடைய அழைப்பு என்ன ஆண்டவரே, நான் எப்படியாப்பட்ட ஊழியத்தை நான் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் பேசினார். ஓகே, சொல்ற கர்த்தர் பேசி இந்த தரிசனத்தை எழுது. ஸோ ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கணும். ஸோ அந்த டயத்துக்காக நம்ம வெயிட் பண்ணணும். கிளாரிட்டி கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அந்த உங்களுடைய காலிங்குடைய கிளாரிட்டி வர வரைக்கும் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திரு. சில பேர் வந்து என்ன சொல்லப்படுறாங்க, டபுள் மைண்டடாக இருக்காங்க. அப்படியே அழைப்பு சொல்லப்பட்டாலும் விஷயம் சொல்லப்பட்டாலும் அவங்க நம்ம அது கிளாரிஃபை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படியும் நம்ம ஏற்கனவே போன இதில் கூட கரெக்டுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ அதுதான், அந்த கிளாரிட்டி இல்லைன்னா டோன்ட் ஸ்டெப் இன் டு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. யூ வெயிட். ஓகே. எந்த தப்பும் இல்லை. நீங்கள் வந்து அந்த உங்களுடைய அழைப்பு குறித்து கிளாரிட்டி இல்லாமல் நீங்கள் வந்து ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் நீங்கள் குதிக்கிறது, இட் இஸ் நாட் த ரைட் திங் டு டூ. ஸோ ஃபீல்டெல்லாம் ஊழிய ஃபீல்டெலாம் பார்க்கும்போது சில பேர் சொல்கிறத நான் பார்க்க முடியுது. என்னென்னா அவங்க சொல்கிறாங்க, நான் ஏதோ இடத்துல நான் அழைப்பையே மிஸ் பண்ணிட்டேன், கர்த்தர் இந்த இடத்துல இப்படி வச்சுருக்கேன், அதையே நான் மிஸ் பண்ணி வந்துட்ட மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்கிறேன். அப்படிலாம் ஒன்று இருக்குமா? இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இப்போது யோனா எக்ஸாம்பிள் பார்க்கணும். ஓகே. ஆண்டவர் வந்து அவனுக்கு ஒரு இடத்துக்கு போற சொல்றாரு, அவன் he missed the timing of God, he missed the place, but ஆண்டவருடைய கிருபையினால மறுபடியும் நினைவு கொண்டு வந்தாருங்க. So there are chances where someone can miss the timing and calling of God. அப்படி கூட நடந்திருக்குங்க. நிறைய பேர் நிறைய சூழ்நிலை நான் கேட்டிருக்கிறேங்க.
ஃபேமிலி ப்ரெஷர்னால எனக்கு ஆண்டவர் அழைச்சார் ஊழியத்துக்கு. ஆனால் அந்த அழைப்புக்கு நான் ஒப்பு கொடுக்க முடியல. சில பேர் வந்து இன்செக்யூரிட்டி, இல்லை சில பேர் வந்து பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டோடைய ஊழியத்தை வந்து ஃபுல்லாக அவங்க டெடிகேட் பண்ணல. அப்படி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்குங்க. பட் அபவ் ஆல் ஆண்டுடைய கிருபை வந்து அந்த நபரை விட்டு விலகாதுங்க. என்னுடைய இரக்கம் உன்னை விட்டு விலகாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ எப்போ அந்த நபர், அந்த குறிப்பிட்ட நபர் ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே இது மேலே எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, இது வரைக்கும் நான் உடைய அழைப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் என் மேலே இருக்கமாக இருங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்புராயி அவங்க ஜெபிச்சாங்கன்னா God can restore that calling. ஓகே ஓகே. திரும்பியும் காலிங் அண்ட் கிஃப்ட்ஸ் ஆர் irrevocable. ஓகே. ஆண்டவர் ஒருத்தருக்கு அந்த அழைப்போ அந்த வரங்களை கொடுத்தா அதை மறுபடியும் எடுக்க மாட்டார். ஸோ எனி டைம் தட் பர்சன் கேன் கம் பேக். அது மாதிரி சில பேர் அழைக்கப்படாமல் வந்ததுனால தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா சில பேர் சில டைம் சொல்லப்படுது. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? There are chances because what I believe is when God has ordered it, he will pay the bill. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யன்னு சொல்லினா அதுக்கு பில் வந்து அவர் பே பண்ணுவாருங்க. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஜாய்ஸ் மேர் வந்து அவங்க ஒரு மெசேஜை சொன்னாங்க. சின்ன வயசில் இருக்கும்போது நான் கேட்குவேன். சரி. ஸோ அவங்க ஒரு மெசேஜை சொன்னாங்க, கர்த்தர் வந்து எந்த ஊழியக்காரரும் ஃபர்ஸ்ட் 3 years டெஸ்ட் பண்ணுவாருங்களாம், எஸ்பெஷலி இந்த ஏரியா ஆஃப் ஃபைனான்சஸ். உனக்கு அந்த ஃபைனான்ஸ் இல்லாமல் நீ இந்த ஊழியத்தை செய்வாயான்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து இருதயத்தை சோதித்து பார்க்குவார். ஓகே ஓகே ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் 3 to 5 years அதை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக இருந்தால், அந்த எந்த மானிட்டரி பெனிஃபிட் இல்லாமல் கூட கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாக செஞ்சால், தென் God will trust with the finances. அப்படியே இருக்குங்க. ஸோ அந்த டெஸ்டிங் பீரியடும் இருக்குங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த ஸ்கிரிப்டுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.